வணக்கம். நர்சரியில் போயிட்டு ரோஜா செடியை எப்படி செலக்ட் பண்ணி வாங்குறது? இந்த செடி பாருங்கள், ஒரு சின்ன கவரில் இருக்குது. இது ஒரு பிங்க் கலர் ரோஸு, நல்ல ஹெல்த்தியான செடி. இந்த செடியில் ஒட்டு போட்ட இடத்துக்கு கீழே, இதுதான் ஒட்டு போட்ட இடம். இந்த ஒட்டு போட்ட இடத்துக்கு கீழே இன்னொரு கிளை வருதா, இது நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த பிரான்ச்சில் பாருங்கள் 7 லீவ்ஸ் இருக்கும். இது ரூட் ஸ்டாக்கு. இது ஒரு வைல்டு நாட்டு ரக செடியை எடுத்து தான் அந்த ரூட்லேருந்து நமக்கு ஒட்டு போட்டு புதிய செடியை உருவாக்கி தருவாங்க. இது அந்த ரூட் ஸ்டாக்லேருந்து வளர்ந்துருக்கு பாருங்கள். ஒட்டு போட்ட இடத்துக்கு கீழே இருந்து வளருது. இது ஒட்டு போட்ட இடம், அதுக்கு கீழே இருந்து இது வளருது. இது தேவையில்லை. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும். நம்ம கொடுக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் இந்த கிளை எடுத்துக்கும். ஆனால் பூக்கள் பூக்கிறதுக்கு இதுக்கு 1 வருஷத்துக்கு மேலே ஆகும். நமக்கு ஆசைப்பட்டு வாங்குகிற அந்த செடி வளராது. அந்த கலர் ரோஜா வளராது. இப்போது இந்த ரோஜா நடுறதுக்கு முன்னால் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். நர்சரியில் வாங்கும் போது இதை பார்த்து கவனித்து வாங்குங்க. இந்த மாதிரி 7 இலை இருக்கக்கூடிய அந்த ஒட்டிக்கு கீழே ஒரு செடி வளர்ந்துருந்ததுன்னா அதை வாங்காதீங்க. இல்லை அப்படி வாங்கிட்டீங்க, இப்போ ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, ஒட்டு போட்ட இடத்துக்கு கீழே இப்படி ஒரு பிரான்ச் இருக்குது, அதில் 7 இலை வருது அப்படின்னா என்ன பண்ணணும்? இதை ட்ரிம் பண்ணி எடுத்துடணும். இது நமக்கு தேவையில்லை. செடியை வைக்கிறதுக்கு முன்னால் இதை அடியோட ட்ரிம் பண்ணிவிடுங்க. இல்லை அப்படின்னா நம்ம ஆசைப்பட்டு வாங்குகிற செடி அந்த கலர் நமக்கு கிடைக்காது. இதை ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. இது தேவையில்லை. இது உங்களுக்கு வேணும், நீங்கள் பட்டிங் அல்ல கிராஃப்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை ஒரு கவரில் நட்டு வச்சிங்கன்னா இது வளரும். இது வளர்ந்ததுக்கப்புறம் இதில் நீங்கள் பட்டிங் ஆர் கிராஃப்டிங் பண்ணி நீங்கள் புது செடியை உருவாக்கிக்கலாம். நர்சரிஸில் அப்படி தான் புது செடியை உருவாக்குவாங்க. இது தூக்கி போடுறதும் இது ஒரு செடியாக உருவாக்குறதும் உங்களோட விருப்பம். நான் எப்போவுமே எதை ட்ரிம் பண்ணாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய தொட்டிகளில் அப்படியே நட்டு வச்சுருவேன். இதையும் நட்டாச்சு. வளர்ந்ததுன்னா இதுலேருந்து நம்ம புது செடியை உருவாக்கலாம். பட்டிங் ஆர் கிராஃப்டிங் பண்ணி புது செடியை உருவாக்கிக்கலாம். இப்போது இந்த செடி நடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த கவரை பிரிச்சுட்டு அடியில் இருக்கிற மண்ணெல்லாம் கொஞ்சம் உதிர்த்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த செடியை நட்டிங்கன்னா இந்த ரோஜா செடி ரொம்ப ஹெல்த்தியாக நல்லா வளர்ந்து இந்த மாதிரி அழகான பூக்கள் நிறைய கொடுக்கும். ஹாப்பி கார்டனிங்.